வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, சத்துணவு அங்கன்வாடியிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதனுடைய காலி பணியிடங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாபெரும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், நெக்ஸ்ட் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்டர்னேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம ஒன்ஸ் பார்க்கலாம். அதை தொடர்ந்து இந்த வேக்கன்சியெல்லாம் எப்படி நம்ம நோட் பண்ணுறது, இப்போ உங்கள் ஊர்லேயே ஒரு வேலைவாய்ப்பு அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஸ்கூலில் இருந்து, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அவங்க கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறது, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, என்னென்ன ஆவணங்கள்லாம் இணைக்கணும், என்னென்ன சைன் வாங்கணும், நீங்கள் என்ன செல்ஃப் அட்டஸ்டேட் எங்கே பண்ணணும், எந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எங்கே சைன் பண்ணணும், போஸ்டர் கவர் என்ன வாங்கணும், ஸ்டாம்ப் என்ன வாங்கணும், ஃப்ரம் டு அட்ரஸ் எங்கே எழுதணும், பின் பண்ணுமா, ஸ்பீட் போஸ்ட்டா, சாதா போஸ்ட்டா, என்ன ஸ்டாம்ப்பு, எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக பொறுமையாக வீடியோவில் எல்லா தகவலுமே இருக்குது. நீங்கள் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக லைக் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான அட்வான்டேஜஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியாக கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எப்படி இருக்குது என்னென்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இதனுடைய டீட்டெயில்ஸை நம்ம ஒன்ஸ் வந்து பார்த்துடலாம். அங்கன்வாடி காலி பணியிடங்கள்லாம் என்ன, இதில் என்னென்ன அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த நாச்சி இப்போவை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. போன வீடியோ கமெண்ட்டில் நான் பார்த்தேன், ஒரு சில கமெண்ட் இல்லை, நிறைய கமெண்ட் வந்து அதேமாரியாக தான் வந்திருந்தது. இந்த நாச்சி இப்போனா என்ன, அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்களே இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 10th முடிச்சிருப்பீங்க, 12th முடிச்சிருப்பீங்க, டிகிரி முடிச்சிருப்பீங்க, அப்படியே கூட போய் ஏதோ ஒரு வேலையில் கூட ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த கேட்டகரியை பற்றி யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் சொன்னவங்க அவங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த கூட்டுறவுத்துறையில், கூட்டுறவு சம்மந்தப்பட்ட பேங்க்கில் இதெல்லாம் இந்த வேலையில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் இது வந்து எதுமாரி வேலை வாய்ப்பு, இது எதுக்கு படிக்கணும், இதனால் என்ன பெனிஃபிட்டு, இதில் சீனியாரிட்டி வருது அப்படிங்கிறப்ப அதை நம்ம முடிச்சு வைக்கலாம். அது இன்னொருத்தர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தார், எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் 2002 பண்ணேன், ஆனால் இன்ன வரைக்கும் 2022 முடிஞ்சு 2024 5 வந்துருச்சு, ஆனால் இன்னும் வந்து வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. எப்பொழுதுமே அதுக்குண்டான முயற்சியை எடுத்து அந்த பாதையில் போனால் தான் வேலை கிடைக்கும். எம்ப்ளாய்மெண்ட்டில் நீ பதிவு பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கோசரமே ஏன்னா நீங்கள் மட்டும் தான் பதிவு பண்ணியிருப்பீங்களா, எவ்வளவோ பேர் பண்ணியிருப்பானுங்க, யாருக்குமே வேலை கிடைக்கல அப்படிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். இப்போ அரசாங்கம் அதிலேருந்து வேலை எடுக்குதான்னா ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா முதல்ல ஆட்கள் கம்மியாக இருந்தாங்க. சரி, இதுமாரி வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ண வச்சோம்னா அதில் நமக்கு தேவையான ஆட்களை எடுக்கலாம். ஏன்னா முதல்லலாம் அரசு வேலைக்கு யாருமே வரல. அதனால் அப்படி ஒரு ஃபார்மேட்டை ரெடி பண்ணி போட்டு எடுக்கலாம்னு ரெடி பண்ணி எடுத்தாங்க. ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்களும் அதிகம், வேலை வாய்ப்புகளும் அதிகம், சம்பளமும் அதிகம். அதனால் வந்து அப்படி ஆட்களை எடுத்தாங்க அப்படின்னா நிறைய இஷ்யூ வந்துடும். அதனால் முதல்ல செலக்ட் பண்ணிக்கிறோம் நாங்கள். அதன் பிறகு நீங்கள் சீனியாரிட்டி வேணும், எனக்கு இந்த பணம் பத்தாது, இன்னும் அதிகப்படியான பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேற்படி நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி இப்படி நாச்சு இப்போ இதுமாரி கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, முடித்து நீங்கள் வந்து சீனியாரிட்டி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் யாரெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணலையோ இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, அவங்க வந்து ஆஃபர்ஸ் அறிவிக்க போகிறாங்க, உடனடியாக நீங்கள் போய் பதிவு பண்ணிக்கோங்க. எங்கே விட்டீங்களோ அங்கே போய் கரெக்டாக பதிவு பண்ணிக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி வேலைவாய்ப்பு 2025 பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை 46,882 பதவிகள், ஒரு பெரிய ஆட்கள் சேர்ப்பு. இது தருவிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் அல்லது நிறுவனத்திலிருந்தே சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது இளநிலை 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதியுடையவர் வந்து வேட்பாளர்கள் வந்து 18 வயது முதல் 45 வயதுக்குள் இருக்க வேண்டும். 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 10ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலையும்
அதேமாரி 12ஆம் வகுப்பு அடிப்படையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் வேலை வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 விண்ணப்பங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மையங்களிலே படிவங்களை ஏற்றுக்கொண்டு அங்கே அங்கன்வாடி காலி பணியிடங்கள் 2025க்கான தொடக்க சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8000 ரூபாய் தராங்க. போக போக அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு சொல்லிட்டு இருக்குது. அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 18 வயது முதல் 45 வயசு வரைக்கும் சம்பளம் 8000லேருந்து 18,000 வரை இருக்கும். மேலும் விவரங்களுக்கு முழு கட்டண இதுவரை படிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளடக்கம்னு போட்டு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி, அங்கன்வாடி 2025 வயது வரம்பு, சம்பளம், அங்கன்வாடி காலி பணியிடங்கள் 2025 தேவைகள். அதாவது இன்டர்வியூவில் எவ்வளோ காலி பணியிடங்கள் என்ன ஏதுன்னு கேட்டால் கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இன்டர்வியூவில் எதுமாரி கேள்விகள்லாம் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். அங்கன்வாடி காலி பணியிடங்கள் 2025 ஆன்லைன் விண்ணப்ப படிவங்கள் முக்கிய இணைப்புகளும் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. இன்னும் நிறைய விதமான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள் எல்லாமே நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்க முடியும். ஒன்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உதவியாளர் வேட்பாளர் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதாவது சமையல் உதவியாளர்னு 2 போஸ்டிங் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு போஸ்டிங்க்கு 10ஆம் வகுப்பு, அது உதவியாளர் போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேட்பாளர் 12ஆம் வகுப்பு முடித்திருந்த வேண்டும். அதாவது அவங்க வேட்பாளர் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பொறுப்பாளர் இதுமாரி இதெல்லாம் வருதில்ல, அவங்களுக்கு 12ஆம் வகுப்பு. இது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி வயது வரம்பு விண்ணப்பிக்கும் கடைசி தேதி வயது வரம்பு 18 முதல் 45 வரை இருக்க வேண்டும். ஒதுக்கப்பட்ட பிரிவுகள் அரசு விதிமுறைகளின்படி வயது தலைவர்கள் பொருந்தும். SC/ST கம்யூனிட்டிக்கு 5 வருஷம் தலைவர்கள், OPC இவங்களுக்கு 3 வருஷம் தலைவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சம்பளம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உதவியாளருக்கு 8000 முதல் 12,000 வரை கிடைக்கலாம். மேற்பார்வையாளருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15,000 முதல் 18,000 வரை கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி காலி பணியிடங்கள் 2025க்கான தேவையான ஆவணங்கள் அப்படின்னு போட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா கல்விச் சான்று, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது பதவியின்படி படிப்பு பட்டம் ஏதாச்சும் வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. வயது சான்று, பிறப்புச் சான்று, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்று, ஆதார் அட்டை, ஜாதி சான்றிதழ், SC/ST OPC விண்ணப்பதாரர்கள் இருப்பிடச் சான்றிதழ், ஆதார் அட்டை, அரசாங்கத்தால் வழங்கப்படும் ஏதேனும் ஒரு அடையாள அட்டை, ஆதார் அட்டையாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டாக இருக்கலாம். ஏதோ ஒன்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இது. பாஸ்போர்ட் அளவு கொண்ட புகைப்படம் சமர்ப்பிக்கிற அதிகாரம் இருக்கணும். கையொப்பம் ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற மாதிரி இருப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுபவச் சான்றிதழ் இருக்குது அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது, அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம். ஆன்லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கீகார வேலை வாய்ப்புக்கு ஆன்லைனில் விண்ணப்பதற்கான படிவங்கள் அப்படின்னு போட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறைய விதமான தகவல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான தகவல்கள் தெரிய வந்திருக்கும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வீடியோவில் வந்து காட்டியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் அடுத்த ஒரு டீட்டெயிலான ஒரு கிளைண்ட் வீடியோ போடுறேன். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. அதில் வந்து டீட்டெயிலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிய வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் இந்த வீடியோவில் ஒன்ஸ் நான் ஆட் பண்ணிடுறேன். வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் ஓப்பன் ஆகும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விண்ணப்பதாரரின் பெயர் ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்களோட கேண்டிடேட் நேம் ஆட் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் என்ன அப்படிங்கிறத, உதவியாளரா இல்லை சமையலரா இல்லை பொறுப்பாளரா என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அடுத்தது தகப்பனார் கணவர் பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, கல்வி தகுதி என்ன, நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து போட்டுக்கலாம். விண்ணப்பதாரரின் நிரந்தர முகவரி என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. விண்ணப்பிக்கும் மையத்தின் பெயர், மண்டலம், வார்டு எண்ணை குறிப்பிடவும். அதாவது விண்ணப்பிக்கும் மையத்தின் பெயர், அந்த ஸ்கூல் நேம் போட்டுக்கோங்க.
அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மண்டலம்னு போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து என்ன வார்டு எண் அப்படிங்கிறதையும் போட்டுக்கோங்க. இது எல்லாமே வந்து இதில் இருக்கிற மாரி இப்போ நான் சொன்னதை அப்படியே அங்கே இருக்கிற மாரி பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. விண்ணப்பிக்கும் மையத்தின் இருப்பிடத்தில் இருந்து இடையே உள்ள தூரங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடையே எவ்வளோ தூரங்கள் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி நீங்கள் வந்து போடுறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. விண்ணப்பிக்கும் மையத்தின் இருப்பிடத்திலிருந்து இடையே உள்ள தூரம், இதுதான் தூர சான்றிதழ். விஓ ஆஃபீஸில் தெளிவாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விண்ணப்பிக்கும் மையத்தின் இருப்பிடத்தில் இடையே உள்ள தூரம், அதாவது உங்கள் வீட்டில் இருந்து நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய இருப்பிடம் தூரம் எவ்வளோ இருக்குது ஸ்கூலுக்கு அப்படிங்கிறத விஓ ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா தூர சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் வச்சு உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்றும் இஷ்யூ கிடையாது. அடுத்தது வகுப்பு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி பிசி பிசிஎம் ஓசி இதில் வந்து என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அதுக்குன்னு சான்றிதழ் நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இணைக்கணும். அடுத்தது விண்ணப்பதாரர் திருமணமானவரா ஆகாதவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமணம் ஆயிருந்தது அப்படின்னா ஆம் போடுங்க, இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத போட்டுக்கலாம். அடுத்தது விண்ணப்பதாரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதவையா கணவரால் கைவிடப்பட்டவரா, ஆம் எனில் அதற்குண்டான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். வயது தலைவர்களும் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து உடனடியாக வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் அதிகப்படியாக இருக்குது. கைபேசி எண், விண்ணப்பதாரரின் குடும்பத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை, பெயர், வயது, உறவு, அரசாங்க சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிவதால் அதனுண்டான விவரங்கள், மாத வருமானம் எவ்வளோ, மாத வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மியாக போடுங்க, அப்போ தான் வேலைவாய்ப்பு கிடைக்கும். இடம் தேதி போட்டு விண்ணப்பதாரர் கையொப்பம் போட்டு மனுதாரர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 ரூபாய்க்கு தலையணை ஒட்டி, அதாவது ஸ்டாம்ப்பு சொல்கிறாங்க, ஸ்டாம்ப் ஒட்டிக்கோங்க. A4 சைஸ் ஃபர்ஸ்ட் கவரில் ஃப்ரண்ட் டு அட்ரஸ் தெளிவாக இருக்கணும். இதோடு இணைக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய படித்ததுக்கான சான்றிதழ், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வரி ரசீது, இது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரேஷன் கார்டு, அடுத்தது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே கரெக்டாக வந்து A4 சைஸ் ஃபர்ஸ்ட் கவரில் ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு தெளிவாக அனுப்பணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக ஒவ்வொரு பஞ்சாயத்தாக அந்தந்த யூனியன் ஆஃபீஸில் தருவாங்க. கரெக்டாக போய் அந்தந்த யூனியன் ஆஃபீஸில் வாங்கிக்கோங்க. உங்களுடைய யூனியன் ஆஃபீஸ் என்னன்னு தெரியல அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட் பண்ணுங்கள், யூனியன் ஆஃபீஸை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இதுமாரி அரசு அறிவிக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளை உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா உடனடியாக கீழே நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஒன்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதுமாரி பயனுள்ள வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே வாங்கணும்னு சொல்லியிருக்கேன், எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், எப்படி ஃபோர்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இதுமாதிரி பயனுள்ள வீடியோக்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.